காவ்யா, இவ்வளோ நாளா நீ என் கூடவே இருந்து எனக்கு தைரியம் கொடுத்துருக்க. இது உனக்கான சின்ன பரிசு என்று அவளது விரலில் அணிவித்தான். காவ்யா அந்த மோதிரத்தை பார்த்துவிட்டு சிவாவை கட்டி கொண்டு, நீங்க தான் என்னோட பெரிய வைரம் சிவா என்று அவனது தோளில் சாய்ந்தாள். அர்ஜுன் பங்களாவின் அந்த இரவு வெற்றி கொண்டாட்டமாகவும் ஆழமான காதலின் சங்கமமாகவும் மாறியிருந்தது. வித்யுத் மற்றும் ஆராதனா இருவரும் அமைதியாக தூங்க, பங்களாவின் 3 ஜோடிகளும் தங்களது தனிப்பட்ட காதல் உலகத்தில் மூழ்கினர். அடுத்த நாள் காலையில் அர்ஜுன் பங்களா வழக்கம் போல கலகலப்பாக விடிந்தது. விக்ரமின் அச்சுறுத்தல்கள் அடியோடு ஒழிந்ததால் அனைவரது முகத்திலும் ஒரு நிம்மதியான புன்னகை வீசியது. அர்ஜுன் காலையிலேயே ஹாலில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தான். யாழினி சமையலறையிலிருந்து வெளியே வந்து, அர்ஜுன், நிலவனும் மித்ரனும் இன்னைக்கு சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டாங்க போல, ரூம்ல ஆளையே காணோம். அர்ஜுன் சிரித்துக் கொண்டே, அவங்க இப்ப தோட்டத்துல இருக்காங்க யாழி. இந்த நிம்மதியான விடியல அவங்க 2 பேரும் சேர்ந்து ரசிக்க வேண்டாமா என்றான். அதே நேரம் தோட்டத்தின் ஒரு மூலையில் இருந்த அந்த மல்லிகை பந்தலுக்கு அடியில் மித்ரனும் நிலாவும் நின்று கொண்டிருந்தனர். பனித்துளிகள் புற்களின் மேல் ஜொலிக்க, குளிர்ந்த காற்று நிலாவின் முகத்தை வருடியது. மித்ரன் மெதுவாக அவளது பின்னால் வந்து அவளது இடுப்பை வளைத்து தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். நிலா ஒரு சிலிப்புடன் அவனது தோள்களில் கையை வைத்தாள். மித்ரன், கடைசியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நாம நினைச்ச மாதிரி ஒரு அமைதியான வாழ்க்கை கிடைச்சிருக்குது இல்ல என்று நிலா கேட்க, மித்ரன் அவளது கன்னத்தில் தன் எதிரிகளை பதித்தவன், ஆமா நிலா, இத்தனை நாளா பிசினஸ் எதிரிகள்னே நாம ஓடிக்கிட்டு இருந்தோம். ஆனா இனிமே அப்படி இல்லை. இந்த மித்ரனோட முழு நேர வேலையே என் பொண்டாட்டிய ரொமான்ஸ் பண்றது மட்டும்தான் என்று அவளது காதோரம் கிசுகிசுத்தான். நிலா வெட்கத்துடன் அவனது மார்பில் முகம் புதைக்க, மித்ரன் அவளை இன்னும் இறுக அணைத்துக் கொண்டான். அப்பொழுது ஹாலுக்குள் இருந்து ஒரு பயங்கரமான கத்தலும் சிரிப்பு சத்தமும் கேட்டது. வித்யுத் குட்டி தட்டு தடுமாறி ஓடி வந்து அர்ஜுனின் காலை கட்டிக்கொண்டான். அவனது முகம் முழுவதும் பவுடர் கொட்டி அசிங்கமாக இருந்தது. அவனுக்கு பின்னாடியே ஆராதனா குட்டி ஒரு பெரிய பவுடர் டப்பாவை தூக்கி கொண்டு ஓடி வந்தாள். அப்பா பாருங்க, தம்பிக்கு நான் மேக்கப் பண்ணிவிட்டேன். இப்போ அவன் பாக்குறதுக்கு வெள்ளபூத மாதிரியே இருக்கான்ல என்று ஆராதனா கேட்க, வித்யுத் மாமா பூ பூ என்று கத்திக்கொண்டே அர்ஜுனின் மடியில் ஏறினான். அர்ஜுன் அவனது முகத்தை துடைத்துவிட்டு, யழி பாத்தியா, நம்ம மருமகன் இப்பவே பியூட்டி பார்லர் வேலையா ஆரம்பிச்சிட்டான் என்று சொல்ல, அங்கே வந்த காவ்யாவும் சிவாவும் சிரிப்பை அடக்க முடியாமல் தவித்தனர். காவ்யா சிவாவின் கையை பிடித்து இழுத்து, சிவா, நமக்கு எப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது? எனக்கு ஆராதனை மாதிரியே ஒரு சுட்டி பொண்ணு வேணும் என்று செல்லமாக அடம் பிடித்தாள். சிவா அவளை தன் பக்கமாக இழுத்து, அடடா, காவ்யா மேடம்க்கு இப்போவே ஆசை வந்துடுச்சா? சரி, அதுக்கு நாம முதல்ல நம்ம ரூமுக்கு தான் போகணும் என்று அவளது காதோரம் ரகசியமாக சொல்ல, காவ்யா வெட்கத்தில் சிவாவின் நெஞ்சில் ஒரு கொத்து விட்டாள். சிவா அவளை அணைத்தபடி தங்களது அறைக்கு அழைத்துச் சென்றான். மதியம் அர்ஜுன் ஒரு முக்கியமான மீட்டிங்கிற்கு ஏற்பாடு செய்திருந்தான். மித்ரன், நிலா, சிவா மூவரும் அங்கே அமர்ந்திருந்தனர். அர்ஜுன் ஒரு பெரிய டாக்குமெண்டை எடுத்து நிலாவிடம் கொடுத்தவன், நிலா, மித்ரா, விக்ரமோட கம்பெனியை நாம இப்ப குரூப்ஸோட இணைச்சிட்டோம். இதனால நம்ம பிசினஸ் இப்போ ஆசிய அளவிலேயே மிகப்பெரிய லெவலுக்கு போயிருக்கு. இந்த ஒட்டுமொத்த புதிய நெட்வொர்க்கையும் வழி நடத்துற பொறுப்பை நான் மித்ரன் கிட்ட ஒப்படைக்கிறேன். நிலா அவனுக்கு துணையா சீஃப் ஆபரேட்டிவ் ஆபீசரா இருப்பா என்று அர்ஜுன் அதிரடியாக அறிவித்தான். மித்ரனும் நிலாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அர்ஜுன் தங்களுக்கு கொடுத்த இந்த அடுத்த பெரிய பொறுப்பு அவர்களின் உழைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். கண்டிப்பா நாங்க இதை இன்னும் பெரிய உயரத்துக்கு கொண்டு போவோம் என்று நிலா உறுதியளித்தாள். அன்று இரவு அர்ஜுன் பங்களாவில் ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டம் நடந்தது. 3 ஜோடிகளும் தங்களது காதலாலும் குழந்தைகள் தங்களது மழலையாலும் அந்த பங்களாவை ஒரு நந்தவனமாக மாற்றியிருந்தனர். அர்ஜுன் பங்களாவின் அந்த பனிமூட்டமான அதிகாலை பொழுது வழக்கத்தை விடவும் அமைதியாகவும் அழகாகவும் விடிந்தது. ஜன்னல் வழியே வந்த மெல்லிய சூரிய வெளிச்சம் மித்ரன் மற்றும் நிலாவின் அறையை தொட்டது. நிலா இன்னும் தூக்க கலக்கத்துடன் படுக்கையில் கிடக்க, மித்ரன் குளித்துவிட்டு தன் தலையை துண்டால் துடைத்தபடியே வெளியே வந்தான். அவனது கூந்தலில் இருந்து தெரித்த சில நீர் துளிகள் நிலாவின் முகத்தில் விழ அவள் மெதுவாக கண்களை திறந்து அவனை பார்த்தாள். மித்ரன் ஒரு குறும்பு புன்னகையுடன் அவள் அருகே வந்து மெத்தையில் அமர்ந்தான். மெதுவாக குனிந்து அவளது நெற்றியில் தன் ஈரமான இதழ்களை பதிக்க, நிலா ஒரு சிலிர்ப்போடு அவனது கழுத்தை சுற்றி கைகளை வலித்துக் கொண்டாள். மித்ரன், இன்னும் கொஞ்ச நேரம் என்ன தூங்க விடுங்களேன். இன்னைக்கு ஆபீஸ்க்கு புது பொறுப்போட போகணும். அந்த டென்ஷன் எனக்கு இப்பவே ஆரம்பிச்சிடுச்சு என்று அவள் சினுங்க,
மித்ரன் அவளது இடையை சுற்றி தன் கைகளை நுழைத்து அவளை தன் பக்கம் இன்னும் நெருக்கமாக இழுத்து கொண்டவன், ஆபீஸ்ல நீ இவ்வளோ பெரிய ஆபீசரா வேணா இருக்கலாம் நிலா, ஆனா இந்த ரூம்குள்ள நீ வெறும் என் பொண்டாட்டி மட்டும்தான். அந்த டென்ஷனை எல்லாம் இந்த மித்ரன் இப்போவே காணாம போ வைக்கிறேன் பாரு என்று அவளது காதோரம் கிசுகிசுத்து அவளது கழுத்து வளைவுகளில் தன் முகத்தை புதைத்தான். நிலா அவனது ஆழமான அணைப்பிலும் காதலிலும் கரைந்து அந்த அதிகாலை பொழுதை அவனுடன் முழுமையாக ரசிக்க தொடங்கினான். அதே நேரத்தில் பங்களாவின் மற்றொரு பகுதியில் சிவாவும் காவியாவும் தங்களின் நாளை மிகவும் சுவாரஸ்யமாக தொடங்கியிருந்தனர். காவியா சமையலறைக்கு செல்ல தயாராகி கண்ணாடி முன்னால் நின்று தன் கூந்தலை அள்ளி முடிந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது சிவா பின்னாடி இருந்து வந்து அவளது கைகளை பற்றி தடுத்தான். காவியா ஆச்சரியத்துடன் கண்ணாடியின் வழியே அவனது முகத்தை பார்க்க, சிவா அவளது தோள்களில் தன் முகத்தை சாய்த்து கொண்டவன், சிவா என்ன இது, காலையில எல்லாரும் எழுந்திருச்சிருவாங்க, கையை விடுங்க என்று காவியா பொய்யாக கோபித்துக் கொள்ள, சிவா அவளது காது மடல்களை தன் இதழ்களால் வருடினான். யாராவது பார்த்தா பாக்கட்டும் காவியா, நேத்து நைட்டு நீ என்கிட்ட என்ன கேட்ட? ஆராதனா மாதிரி உனக்கும் ஒரு பாப்பா வேணும்னு சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா? அதுக்கான ரொமான்ஸை நம்ம இப்போவே ஸ்டார்ட் பண்ணாதான் சீக்கிரமா பாப்பா வரும் என்று அவன் குறும்பாக பேச, காவியாவின் முகம் வெட்கத்தில் அப்படியே சிவந்தது. அவள் அவனது நெஞ்சில் முகம் புதைத்து, நீங்க ரொம்ப கெட்டு போயிட்டீங்க சிவா என்று அவனது அணைப்பிற்குள் தஞ்சமடைந்தாள். ஹாலில் அர்ஜுனும் யாழினியும் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆராதனா குட்டி வித்யுத்தின் கையை பிடித்து கொண்டு அங்கே ஓடி வந்தாள். வித்யுத் குட்டிக்கு ஒரு குட்டி டை கட்டி அவனது கையில் ஒரு டைரியை கொடுத்திருந்தாள் ஆராதனா. அப்பா பாருங்க, இன்னைக்கு மாமாவாத்தையும் புதுசா ஆபீஸ்க்கு போறாங்கல்ல, அதனால தம்பியும் அவங்களுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி ரெடியாயிருக்கான் என்று ஆராதனா சொல்ல, வித்யுத் மாமா மாமா ஆபீஸ் போ என்று மழையில் கத்தினான். அர்ஜுன் சிரித்து கொண்டே வித்யுத்தை தூக்கி தன் மடியில் அமர வைத்து அவனது கையில் இருந்த டைரியை பார்த்தான். யாழினி அர்ஜுனின் தோளில் கையை போட்டுக்கொண்டு, அர்ஜுன், நிலாவும் மித்ரனும் இந்த அளவுக்கு பொறுப்பா வளர்ந்திருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிறைவா இருக்கு என்றாள். அர்ஜுன் யாழினியின் கையை பற்றி கொண்டு, எல்லாம் நம்ம குடும்பத்தோட அன்பு தான் யாழி, இந்த அன்பு இருக்கிற வரைக்கும் நம்மள யாராலையும் அசைக்க முடியாது என்று அவளது கன்னத்தில் ஒரு மென்மையான முத்தத்தினை பதித்தான். மதியம் புதிய ஆசிய பிசினஸ் கிளையின் முதல் நாள் வேலை விறுவிறுப்பாக தொடங்கியது. மித்ரனும் நிலாவும் அலுவலகத்திற்குள் நுழைந்த போது அங்கிருந்த பிரம்மாண்டமும் ஊழியர்களின் வரவேற்பும் புதுவிதமாக இருந்தது. நிலா தனது புதிய கேபினில் அமர்ந்து முதல் ஃபைலில் கையெழுத்திட்டாள். மித்ரன் அவளது எதிரே வந்து அமர்ந்து, வாழ்த்துக்கள் சிஓஓ மேடம் என்று கை கொடுத்தான். நிலா அவனது கையை இறுக பற்றி கொண்டு, நன்றி மிஸ்டர் சிஇஓ, உங்க வழிகாட்டுதல் எப்பவும் எனக்கு வேணும் என்றாள். அன்று மாலையே ஒரு சர்வதேச முதலீட்டாளர் குழு அவர்கள் கம்பெனியை தேடி வந்தது. நிலா மிக தெளிவாகவும் புத்திசாலித்தனமாகவும் எக்ஸ்போர்ட் பிளானை விவரித்த விதம் வந்திருந்த வெளிநாட்டு அதிகாரிகளை வியக்க வைத்தது. மித்ரன் அவளது திறமையை பார்த்து பெருமிதத்துடன் கைத்தட்டினான். அன்று மாலை பங்களாவிற்கு அவர்கள் திரும்பியதும் தோட்டத்தில் ஒரு பிரம்மாண்டமான நந்தவனம் போல அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தது. அர்ஜுனும் சிவாவும் சேர்ந்து இந்த வரவேற்பிற்கு ஏற்பாடு செய்திருந்தனர். இரவு உணவு முடிந்ததும் பங்களாவின் அந்த அமைதியான சூழலில் 3 ஜோடிகளும் தங்களின் காதல் உலகத்திற்குள் சென்றனர். அர்ஜுன் யாழினியுடன் தோட்டத்தில் இருந்த ஊஞ்சலில் அமர்ந்து அவளது மடியில் தலை வைத்து நிலவை ரசித்துக் கொண்டிருந்தான். சிவா காவியாவை தூக்கி கொண்டு தங்களது அறைக்கு சென்று அவளது காதோரம் தன் காதலை பாடலாக பாடிக்கொண்டிருந்தான். மித்ரன் நிலாவை மொட்டை மாடிக்கு அழைத்து சென்று குளிர்ந்த காற்றில் அவளை தன் மார்போடு இறுக அணைத்துக் கொண்டு தங்களின் புதிய பிசினஸ் வெற்றியையும் மாறாத காதலையும் முத்தங்களால் கொண்டாடி கொண்டிருந்தான். குழந்தைகள் இருவரும் நன்றாக உறங்கிவிட அர்ஜுன் பங்களா காதலின் ஒட்டுமொத்த சங்கமமாக ஜொலித்தது. அடுத்த நாள் அர்ஜுன் குரூப்ஸ் நிறுவனத்தின் புதிய ஆசிய பிசினஸ் விரிவாக்க கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் அலுவலகத்தின் பிரம்மாண்ட மாநாட்டு அரங்கில் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அனைவரும் வந்திருந்த அந்த முக்கிய மீட்டிங்கில் புதிய ஆர்கானிக் டெக் பார்க்கின் திட்டத்தின் ஒட்டுமொத்த பொறுப்பையும் மித்ரனும் நிலாவும் கையில் எடுத்திருந்தனர். நிலா புள்ளி விவரங்களை லேப்டாப்பில் சரிபார்த்துவிட்டு சர்வதேச சந்தையில் தங்கள் தயாரிப்புகள் எப்படி ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்த போகின்றன என்பதை மிக கம்பீரமாக விவரித்தாள். அவளது புத்திசாலித்தனமான பேச்சை கேட்டு வெளிநாட்டு அதிகாரிகள் அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டினர். மித்ரன் அவள் அருகே வந்து, பிசினஸ்ல ஒண்ணு மிஞ்ச இப்போ ஆசியாவிலே யாரும் இல்ல நிலா என்று பெருமிதத்துடன் அவளது கைகளை பற்றி கண் சிமிட்டினான்.
அர்ஜுனும் சிவாவும் ஒரு புறம் அமர்ந்து தம்பிகளின் தங்கை இந்த இமாலய வளர்ச்சியை பார்த்து ஆத்மார்த்தமாக புன்னகைத்துக் கொண்டனர். அலுவலக வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிந்து மாலை அனைவரும் அர்ஜுன் பங்களாவிற்கு திரும்பினர். அன்றைய இரவு பங்களாவின் சூழல் மிகவும் இதமாக இருந்தது. குழந்தைகள் இருவரும் விளையாடிவிட்டு சீக்கிரமே தூங்கிவிட்டதால் அர்ஜுன் மெதுவாக தனது அறைக்குள் நுழைந்தான். யாழினி பால்கனியில் நின்றபடி குளிர்ந்த காற்றை ரசித்துக் கொண்டிருந்தாள். அர்ஜுன் மெதுவாக அவளது பின்னால் சென்று அவளது இடையை சுற்றி தன் பலமான கைகளை வளைத்து அவளை தன் நெஞ்சோடு இருக்க அணைத்துக் கொண்டான். யாழினி ஒரு மெல்லிய சிலிர்ப்புடன் அவனது தோள்களில் தலை சாய்த்தாள். என்ன அர்ஜுன், இன்னைக்கு ஆபீஸ்ல பெரிய டீல் ஓகேயான சந்தோஷம் இன்னும் முகமுழுக்க அப்படியே இருக்கு போலையே என்று யாழினி கேட்க, அர்ஜுன் அவளது கழுத்து வளைவில் தன் இதழ்களை பதித்து ஆழமாக மூச்சை இழுத்தவன், ஆபீஸ்ல கிடைச்ச வெற்றியை விட இங்க இந்த தனிமையில என் பொண்டாட்டி கூட இருக்கிற இந்த நிமிஷம்தான் யாழி எனக்கு ரொம்ப முக்கியம். ஆராதனாவும் வித்யுத்தும் வளர்ந்துட்டாங்க, ஆனா நீ இன்னும் நம்ம ஆபீஸ்ல நான் பார்த்த யாழினியாவே தான் இருக்க என்று அர்ஜுன் அவளது காதோரம் காதலுடன் கிசுகிசுத்தான். அவன் அவளை தன் பக்கம் திருப்பி அவளது முகத்தை இரு கைகளாலும் ஏந்தி அவளது இதழ்களில் ஒரு நீண்ட ஆழமான முத்தத்தினை பதித்தான். யாழினி அவனது மாறாத அன்பில் உருகி அவனது நெஞ்சில் சாய்ந்து கொள்ள அர்ஜுன் அவளை அப்படியே அள்ளி தூக்கி கட்டிலில் கிடத்தினான். அந்த இரவு அவர்களின் ஆழமான ரொமான்ஸோடும் எல்லையற்ற காதலோடும் நீடித்தது. மறுநாள் காலை பங்களாவின் ஹாலில் அனைவரும் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டு நேற்று நடந்த ஆபீஸ் மீட்டிங் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். யாழினி அனைவருக்கும் காஃபி கொடுத்துவிட்டு அர்ஜுனின் அருகே வர முயன்றாள். ஆனால் திடீரென்று அவளது முகம் வெளுத்து போய் கண்கள் சொருகியது. அவள் தலையை தேய்த்தபடியே, அர்ஜுன் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு என்று முணுமுணுத்தபடியே நிலை குலைந்து தரையில் சுருண்டு விழுந்தாள். யாழி என்று அர்ஜுன் அலறிக்கொண்டு பாய்ந்து சென்று அவளை தன் மடியில் தாங்கினான். அவளது முகம் வியர்த்து கைகள் சில்லென்று போயிருந்தன. யாழி கண்ணத்தொடா என்னாச்சு உனக்கு என்று அர்ஜுன் பதற்றத்தில் கத்தினான். நிலாவும் காவியாவும் பதறியடித்துக் கொண்டு ஓடி வந்து தண்ணீர் தெளித்தனர். ஆனால் யாழினிக்கு நினைவு வரவில்லை. அர்ஜுனின் கைகள் நடுங்கத் தொடங்கின. எப்போதும் பிசினஸில் சிங்கமாக வலம் வரும் அர்ஜுன் தன் மனைவியின் இந்த நிலையை கண்டு அப்படியே உடைந்து போனான். அவன் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் யாழினியை அப்படியே கைகளில் அள்ளி தூக்கி கொண்டு காரை நோக்கி ஓடினான். மித்ரனும் சிவாவும் பதற்றத்துடன் பின்னாடியே ஓடி வந்து காரை இழுத்தனர். கார் சென்னையின் மிகப்பெரிய மருத்துவமனையின் அவசர பிரிவு வாசலில் வந்து நின்றது. அர்ஜுன் யாழினியை தூக்கி கொண்டு உள்ளே ஓட டாக்டர்கள் அவளை உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து சென்று கதவை மூடினர். வெளியே இருந்த அந்த வராண்டாவில் அர்ஜுன் பைத்தியம் பிடித்தவன் போல அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் கலங்கியிருந்தன. உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. எனக்கு யாழி மட்டும்தான் முக்கியம், அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுடா என்று அவன் தலையில் கைகளை வைத்தபடி சுவரோரம் அமர்ந்து புலம்பினான். மித்ரனும் சிவாவும் அவன் அருகே அமர்ந்து அவனது தோள்களை கட்டி கொண்டனர். மாமா, அக்காக்கு எதுவும் ஆகாது, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. நீங்க இப்படி உடஞ்சு போனா நாங்க என்ன பண்றது? கொஞ்சம் தைரியமா இருங்க மாமா என்று மித்ரன் அவனது கைகளை பற்றி கொண்டு ஆறுதல் கூறினான். சிவா அவனுக்கு தண்ணீர் கொடுத்து, மச்சான், நம்ம குடும்பத்தோட பலமே யாழினிதான், அவளுக்கு ஒரு குறையும் வராதுடா, பதட்டப்படாத என்று அவனது முதுகை தட்டி கொடுத்து தேற்றினான். நிலாவும் காவியாவும் அங்கே வந்து அர்ஜுனின் நிலையை பார்த்து அழுது கொண்டே பிரார்த்தனை செய்தனர். கிட்டத்தட்ட 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவசர பிரிவின் கதவு திறக்கப்பட்டது. தலைமை மருத்துவர் முகத்தில் ஒரு புன்னகையுடன் வெளியே வந்தார். அர்ஜுன் பதறி எடுத்துக்கொண்டு ஓடி சென்று, டாக்டர், என் யாழிக்கு என்னாச்சு, அவன் நல்லா இருக்கல்ல என்று அவரது சட்டையை பிடிக்கும் அளவிற்கு பதற்றமாக கேட்டான். டாக்டரும் சிரித்துக்கொண்டே அர்ஜுனின் தோளை தட்டியவர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் அர்ஜுன், பயப்படுறதுக்கு இங்க எதுவுமே இல்லை. உங்க வைஃப் யாழினி செகண்ட் டைம் பிரெக்னண்டா இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கிற உடல் சோர்வு மற்றும் அனிமியா காரணமா தான் மயக்கம் வந்திருக்கு. மற்றபடி அம்மாவும் குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க என்றார். அந்த வார்த்தையை கேட்டதும் அர்ஜுனின் காதுகளில் தேன் வந்து பாய்ந்தது போல இருந்தது. அவனது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் கடகடவென வழிந்தது. அவன் அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். யாழி பிரெக்னண்டா இருக்காளா என்று அவன் நம்ப முடியாமல் கேட்க, மித்ரனும் சிவாவும் உற்சாகத்தில் கத்தி அர்ஜுனை கட்டி கொண்டனர். மாமா, வாழ்த்துக்கள் மாமா, நம்ம வீட்டுக்கு அடுத்த வாரிசு வரப்போகுது என்று மித்ரன் குதிக்க, நிலாவும் காவியாவும் சந்தோஷத்தில் அழுது கொண்டே ஒருவரையொருவர் கட்டி கொண்டனர். அர்ஜுன் மெதுவாக அறைக்குள் நுழைந்தான்.
அங்கே யாழினிக்கு குளுக்கோஸ் ஏறி கொண்டிருக்க அவள் மெதுவாக கண்ணை திறந்து அவனை பார்த்து புன்னகைத்தாள். அர்ஜுன் அவள் அருகே ஓடிச் சென்று அவளது கைகளை பற்றி தன் கண்களில் ஒற்றிக்கொண்டு, யாழி, தேங்க்ஸ்டா, எனக்கு இன்னொரு உலகத்தை கொடுக்க போறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்று அவளது நெற்றியில் கண்ணீருடன் ஒரு முத்தத்தை பதித்தான். அர்ஜுன் பங்களாவின் ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த மருத்துவமனை அறையிலேயே தங்களின் எல்லையற்ற மகிழ்ச்சியை கொண்டாட தொடங்கியது. மருத்துவமனை அறையில் நிலவிய அந்த நெகிழ்ச்சியான தருணத்தில் யாழினி அர்ஜுனின் கைகளை தன் கைகளுக்குள் பொத்திக் கொண்டாள். அவளது கண்களிலும் லேசாக ஆனந்த கண்ணீர் எட்டி பார்த்தது. அர்ஜுன், நான் மயங்கி விழுந்தப்போ நீங்க எவ்வளவு பயந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா பாருங்க, நம்ம வாரிசு எவ்வளவு கெத்தா உள்ள வந்திருக்கான்னு என்று அவள் மெல்லிய குரலில் சொல்ல, அர்ஜுன் அவளது கன்னத்தை செல்லமாக வருடி, உனக்கு ஒண்ணுன்னா என் உயிரே போயிடும் போல இருக்குடா யாழி. இனிமே நீ ஆபீஸ் வேலைன்னு எதையும் நினைக்க கூடாது, முழு ஓய்வு மட்டும்தான் என்று கராராக கட்டளையிட்டான். அறைக்கு வெளியே நின்றிருந்த மித்ரனும் சிவாவும் ஒருவரையொருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டனர். சிவாண்ணா, மாமா முகத்துல இப்பதான் ரத்தம் ஊறி இருக்கு. அக்காக்கு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதும் மனுஷன் அப்படியே ஆசுவாசமாயிட்டாரு என்றான் மித்ரன். சிவா சிரித்து கொண்டே, ஆமாண்டா, அர்ஜுனுக்கு யாழினி தான் எல்லாமே. சரி, நாம சென்னை முழுக்க இருக்கிற நம்ம ஆபீஸ்ல இந்த சந்தோஷமான செய்தியை கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாமா என்று கேட்க, நிலா அங்கே வந்து அவர்களின் பேச்சில் இணைந்தாள். நிச்சயமா பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்க நம்ம ஆராதனா குட்டிக்கும் வித்யுத்க்கும் இந்த செய்தியை சொல்லணும். அவங்க அங்க கவலைய காத்துக்கிட்டு இருப்பாங்க என்றாள் நிலா. காவியா உடனடியாக வீட்டிற்கு போன் செய்து சமையல் அறையில் காத்து கொண்டிருந்த காவலாளிகளிடமும் மற்றவர்களிடமும் இங்கு நடந்த விபரத்தை சொன்னாள். செய்தி கேட்டு பங்களாவே உற்சாகத்தில் துள்ளியது. மாலை நேரத்தில் யாழினியை டிசார்ஜ் செய்து அர்ஜுன் பங்களாவிற்கு அழைத்து வந்தனர். கார் போர்டிகோவில் வந்து நின்றதும் அர்ஜுன் யாழினியை தரையில் கால் வைக்கவே விடவில்லை. அவளை அப்படியே கைகளில் அள்ளி தூக்கி கொண்டான். யாழினி பதறி போய், அர்ஜுன், என்ன பண்றீங்க, எல்லாரும் பாக்குறாங்க என்று வெட்கப்பட, என் பொண்டாட்டிய நான் தூக்குறேன், இதுல யாருக்கு என்ன என்று சொல்லி அவளை நேராக ஹாலுக்குள்ள அழைத்து சென்றான். வாசலிலேயே ஆராதனா குட்டியும் வித்யுத் கையில் ரோஜா பூக்களுடன் நின்று கொண்டிருந்தனர். அம்மா, எனக்கு தம்பி பாப்பாவா தங்கச்சி பாப்பாவா என்று ஆராதனா குதித்து கொண்டே கேட்க, வித்யுத் குட்டி பாப்பா பாப்பா என்று கைகளை தட்டி தாளம் போட்டான். யாழினி சோஃபாவில் அமர்ந்ததும் இரு குழந்தைகளும் அவளது மடியில் வந்து சாய்ந்து கொண்டனர். அன்று இரவு பங்களாவின் தோட்டம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பிசினஸ் வெற்றியை விட இந்த நிகழ்ச்சியான செய்தி எல்லோரையும் இன்னும் அதிகமாக பிணைத்திருந்தது. சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்திருந்த போது மித்ரன் நிலாவின் காதோரம் குனிந்து, நிலா, அக்காக்கு அடுத்த வாரிசு வரப்போகுது. நாம இன்னும் நம்ம மாலத்தீவு நினைவுகள்ல இருந்தே வெளியே வரல. நமக்கும் சீக்கிரம் ஒரு குட்டி பாப்பா வந்தா நல்லா இருக்கும்ல என்று ரகசியமாக கேட்க, நிலா அவனது காலில் தன் காலால் ஒரு முதி விட்டாள். மித்ரா, சாப்பிடும்போது என்ன பேச்சுது, எல்லாரும் பாக்குறாங்க என்று அவள் முகத்தை சிவக்க வைக்க, மித்ரன் அவளது கையை மேஜை கடையில் பிடித்துக்கொண்டு குறும்பாய் புன்னகைத்தான். அதே நேரத்தில் சிவாவும் காவியாவும் தோட்டத்தில் நின்று கொண்டிருந்தனர். சிவா ஒரு அழகான ஐஸ்கிரீம் கப்பை காவியாவிடம் நீட்டி, இந்தா காவியா, உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி பிளேவர் என்றான். காவியா அதை வாங்கி கொண்டு அவனது தோளில் சாய்ந்தாள். சிவா, அண்ணனை பாத்தீங்களா, யாழினியை எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறான்னு, நீங்களும் என்ன அப்படி பாத்துப்பீங்களா என்று கேட்க, சிவா அவளை தன் பக்கம் இழுத்து அவளது நெற்றியில் முத்தமிட்டான். காவியா, நீ என் வாழ்க்கைக்கு வந்த தேவதடா, உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன் என்று அவளது கைகளை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்துக் கொண்டான். இரவு நேரமாக பங்களாவின் விளக்குகள் ஒவ்வொன்றாக அணைந்தது. அர்ஜுன் தனது அறையில் யாழினியின் மடியில் தலை வைத்து படுத்திருந்தான். அவளது வயிறை மெதுவாக தடவி கொடுத்து, யாழி, இந்த முறை எனக்கு ஒரு குட்டி அர்ஜுன் வேணும்டா. ஒன்னு மாதிரியே குறும்புக்காரனா அழகான கண்ணோட ஒரு ராஜகுமாரா வரணும் என்று உருகினான். யாழினி அவனது கூந்தலை வருடி கொண்டே, உங்களை போலவே ஒரு அர்ஜுன் வந்தா எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் அர்ஜுன் என்று அவனது நெற்றியில் முத்தமிட்டாள். அர்ஜுன் பங்களாவின் அந்த இரவு 3 ஜோடிகளின் எல்லையற்ற காதலாலும் வரப்போகும் புதிய வாரிசின் எதிர்பார்ப்பினாலும் வார்த்தைகளில் விவரிக்க முடியாத ஒரு பேரானந்தத்தோடு நீடித்தது. மறுநாள் காலை அர்ஜுன் பங்களாவில் ஒரு புதிய உற்சாகம் பிறந்திருந்தது. யாழினி கர்ப்பமாக இருக்கும் செய்தி பரவியதில் இருந்து வீட்டின் ஒத்துமொத்த கட்டுப்பாட்டையும் அர்ஜுன் தன் கைக்குள் கொண்டு வந்திருந்தான். யாழினி படுக்கை விட்டு எழ முயன்ற போதே அர்ஜுன் கையில் சூடான பாலுடன் அறைக்குள் நுழைந்து அவளை தடுத்தான்.
யாழி, நான் என்ன சொன்னேன்? நீ இப்போதைக்கு எந்த வேலைக்கும் போகக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, அமைதியே பெட்ல இரு என்று அவளது தலையணை சரி செய்து அமர வைத்தான். யாழினி அவனது பிடிவாதத்தை பார்த்து சிரித்து கொண்டே, அர்ஜுன், எனக்கு இப்போதான் 3 மாசம் முடியுது. அதுக்குள்ள நீங்க என்ன இப்படி ஒரே இடத்துல உட்கார வச்சா எனக்கு போர் அடிச்சிடும். அதுவும் இல்லாம இன்னைக்கு ஆபீஸ்ல அந்த புதிய ஆசிய நெட்வொர்க்கோட முதல் ரிப்போர்ட் வர நாள். நான் அவங்க கூட இருந்தா நல்லா இருக்கும்ல என்றால் காஃபி கப்பை வாங்கியபடி. அர்ஜுன் அவளது கன்னத்தை செல்லமாக கிள்ளி, பிசினஸ் மித்ரனும் சிவாவும் பார்த்துப்பாங்க. இன்னைக்கு நீ நிலா கூட ஆபீஸ்க்கு போகல, உன்னை கவனிச்சுக்கத்தான் வீட்டுல இருக்கிறா. சோ நோ ஆர்குமெண்ட்ஸ் என்று செல்லமாக கரார் காட்டினான். அதே நேரத்தில் சமையல் அறையில் நிலாவும் காவியாவும் யாழினிக்காக சத்தான உணவுகளை தயாரிப்பதில் மும்முரமாக இருந்தனர். நிலா காய்கறிகளை நறுக்கி கொண்டிருக்க காவியா சூப் தயாரித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது மித்ரனும் சிவாவும் ஆபீஸுக்கு புறப்படும் முறையில் அங்கே வந்தனர். மித்ரன் மெதுவாக நிலாவின் பின்னால் வந்து அவள் கையில் இருந்த கத்தியை வாங்கி மேஜை மேல் வைத்தவன், நிலா, யாழி அக்காவை கவனிக்க சொன்னா நீ என்ன சமையல்ல பிஸியா இருக்க? சரி, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன், எனக்கு ஒரு குட் பை முத்தம் கூட இல்லையா என்று குறும்பாக பேசினான். நிலா சமையலறை வாசலை திரும்பி பார்த்து விட்டு, மித்ரன், காவி அக்கா இங்கதான் இருக்காங்க, கையை விடுங்க என்று வெட்கப்பட சிவா குறுக்கிட்டு, டேய் மித்ரா, என் பொண்டாட்டி முன்னாடியேவா உன்னோட ரொமான்ஸை காட்டுவ? காவியா, இவன் சொல்றதெல்லாம் கண்டுக்காத, எனக்கு ஒரு ஸ்பெஷல் பை சொல்லுடா என்று காவியாவை தன் பக்கம் இழுத்தான். காவியா சிரித்து கொண்டே சிவாவின் சட்டை காலரை சரி செய்து, பத்திரமா போயிட்டு வாங்க சிவா, சாயங்காலம் வரும்போது யாழினிக்கு அந்த ஆப்பிள் ஜூஸ் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க என்றால் மரியாதையுடன். மித்ரனும் சிவா மாமாவும் அலுவலகத்திற்கு புறப்பட்டனர். அன்று அர்ஜுன் குரூப்ஸ் தலைமை அலுவலகத்தில் ஆசிய விரிவாக்கத்தின் முதல் வார லாப விவரங்கள் அடங்கிய கோப்பு மேஜைக்கு வந்தது. விக்ரமின் கம்பெனியை தங்களோடு இணைத்த பிறகு பிசினஸ் கிட்டத்தட்ட 40% வளர்ச்சியை தொட்டிருந்தது. மித்ரன் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு உடனே அர்ஜுனுக்கு போன் செய்தான். மாமா, நீங்க நினைச்சதை விட பெரிய சக்சஸ். நம்ம ஆர்கானிக் தயாரிப்புகள் இப்போ சிங்கப்பூர் மலேசியா சந்தையில நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த நியூஸ் யாழினி அக்காவுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் என்றான் உற்சாகமாக. அர்ஜுன் போனில் அந்த செய்தியை கேட்டு பெருமிதம் கொண்டான். சூப்பர் மித்ரா, இந்த வெற்றியை நாம இன்னும் பெருசா கொண்டாடணும். ஆனா இப்போதைக்கு நீ சிவாவும் அடுத்த மீட்டிங் அட்டன் பண்ணுங்க என்று கூறி போனை வைத்தான். மாலை நேரம் வந்ததும் பங்களாவின் ஹாலில் ஒரு சுவாரஸ்யமான காட்சி அரங்கேறியது. ஆராதனா குட்டி சோஃபாவில் அமர்ந்திருந்த யாழினியின் வயிற்றுக்கு அருகில் வித்யுத் குட்டியை உட்கார வைத்திருந்தாள். தம்பி, உள்ள பாப்பா தூங்குது, நீ சத்தம் போடாம அப்பா மாதிரி அமைதியா இருக்கணும், சரியா என்று சொல்ல வித்யுத் தன் குட்டி விரல்களால் யாழினியின் வயிறை தொட்டு பார்த்து, பாப்பா வா வா என்று மழலையில் கூப்பிட்டான். இதை பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன் அப்படியே நெகிழ்ந்து போய் 2 குழந்தைகளையும் தூக்கி தன் மடியில் வைத்துக் கொண்டான். என் செல்லங்க ரெண்டும் இப்போவே பாப்பாவை வரவேற்க தயாராயிட்டாங்க போலையே என்று அவர்களின் நெற்றியில் முத்தமிட்டான். இரவு உணவு முடிந்ததும் பங்களாவின் சூழல் மீண்டும் காதலின் மயமாக மாறியது. சிவா காவியாவை தோட்டத்து மளிகை பந்தலுக்கு அழைத்து சென்றான். நிலவொளி அவள் மேல் படர அவளது கைகளை பற்றி கொண்டு, காவியா, இன்னைக்கு ஆபீஸ்ல எவ்வளோ பிஸியா இருந்தாலும் உன் நினப்பு தாண்டா இருந்துச்சு. அர்ஜுனை யாழினி இருக்கிறத பார்க்கும்போது நமக்கும் அந்த அழகான காலம் சீக்கிரம் வரணும்னு தோணுது என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டான். காவியா அவளது தோளில் சாய்ந்து, சீக்கிரம் நடக்கும் சிவா, அது வரைக்கும் உங்க அன்பு எனக்கு மட்டுமே சொந்தம் என்றால் ஆழமான காதலுடன். அறைக்கு சென்ற மித்ரன் நிலா கட்டிலில் அமர்ந்து ஏதோ ஃபைலை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தான். அவன் உடனடியாக அவளது லேப்டாப்பை மூடிவிட்டு அவளை அப்படியே தூக்கி தன் மடியில் அமர வைத்தான். நிலா, இன்னைக்கு முழுசும் நீ யாழினி அக்காவை கவனிச்சுக்கிட்ட, ஆனா இந்த மித்ரனை கவனிக்கவே இல்லை. இதுக்கு பெரிய ஃபைன் உண்டு உனக்கு என்று அவளது இதழ்களில் ஆழமாக முத்தமிட்டான். நிலா அவனது அணைப்பில் தன்னை மறந்து, உங்க பையனை நான் எப்பவும் கட்ட தயார் மித்ரன் என்று கழுத்தை கட்டி கொண்டாள். அதே நேரம் தங்கள் அறையில் அர்ஜுன் யாழினியை படுக்க வைத்து அவளது கால்களை மெதுவாக வருடி கொண்டிருந்தான். அர்ஜுன், நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, போய் தூங்குங்க என்று யாழினி அவனை தடுக்க முயல அர்ஜுன் அவளது கையை தன் இதழ்களோடு அழுத்தியவன், யாழி, உன்னை விட எனக்கு இந்த உலகத்துல வேற எந்த வேலையும் பெருசு இல்லடா. நீயும் நம்ம பாப்பாவோ நிம்மதியா தூங்குறத பார்க்கறதுக்காகத்தான் என் வாழ்க்கையோட ஆகச்சிறந்த சந்தோஷம் என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டு அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான்.
அர்ஜுன் பங்களா அன்றிரவு 3 ஜோடிகளின் எல்லையற்ற காதலோடும் வரப்போகும் புதிய வாரிசின் தாலாட்டோடும் ஒரு பேரானந்த கவிதையாக நீடித்தது. மறுநாள் காலையில் இன்னும் ஒரு புதிய பொலிவோடு விடிந்தது. யாழினியின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருந்ததால் மருத்துவர்களின் அறிவுரைப்படி அவளை மெதுவாக வீட்டிற்குள் நடக்க அனுமதிக்கலாம் என்று அர்ஜுன் சொல்லியிருந்தான். ஆனாலும் அவளுக்கு ஒரு சிறு கஷ்டமும் வந்துவிடக் கூடாது என்பதில் அவன் கண்ணும் கருத்துமாக இருந்தான். காலவை உணவை முடித்துவிட்டு ஹாலில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருக்க அர்ஜுன் யாழினியின் கையை பற்றி கொண்டு அவளை மெதுவாக சோஃபாவில் அமர வைத்தான். அவளது காலடியில் ஒரு குஷன் எடுத்து வைத்து, யாழினி, இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஆர்கானிக் டெக் பார்க்கோட புதிய சர்வதேச முதலீட்டாளர்கள் வர்றாங்க. ஆனா நீ அதை பத்தி யோசிச்சு எந்த டென்ஷனும் ஆகக்கூடாது, சரியா என்றான் அன்பு கட்டளையாக. யாழினியும் சிரித்து கொண்டே, அர்ஜுன், நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்ன டென்ஷன் வரப்போகுது? அதான் நம்ம மித்ரனும் நிலாவும் கூடவே சிவா மாமாவும் இருக்காங்களே, அவங்க எல்லாத்தையும் சூப்பரா பார்த்துப்பாங்க என்றாள் நம்பிக்கையுடன். அப்பொழுது மித்ரன் நிலாவின் கையை பிடித்து கொண்டு அங்கே வந்தான். ஆமா யாழினியக்கா, மாமா சொல்றது கரெக்ட். நீங்க இப்போதைக்கு பிசினஸ் உங்க மைண்ட்ல இருந்தே டெலீட் பண்ணிடுங்க. இன்னைக்கு மீட்டிங்க்கு நிலா ஒரு பெரிய பிரசன்டேஷனை ரெடி பண்ணிருக்கா. அதை வச்சு நாங்க அந்த டீலை கண்டிப்பா லாக் பண்ணிடுவோம் என்றான் மித்ரன். நிலா யாழினியின் அருகில் அமர்ந்து அவளது தோளில் சாய்ந்து கொண்டவள், ஆமா நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு நான் சமையல் அறையில காவியா அக்காவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் கிளம்புவேன் என்றாள். அதே நேரத்தில் சமையலறையிலிருந்து காவியா யாழினிக்காக சமைத்த சத்தான கேரட் சூப்பை ஒரு பவுலில் எடுத்துக்கொண்டு வந்தாள். யாழி, இந்தா, இதை போய் சூடா குடி என்று கொடுக்க சிவா காவியாவை பின்னாடியே தொடர்ந்து வந்து, என்ன காவியா, யாழினிக்கு மட்டும்தான் சூப்பா? காலையில இருந்து கம்பெனி ஃபைல்ஸை பார்த்துட்டு இருக்கிற என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட கக்கறையே இல்லையா என்று செல்லமாக கோபித்து கொண்டான். காவியா வெட்கத்துடன் சிரித்து, சிவா, உங்களுக்கும் டேபிள்ல காஃபி எடுத்து வச்சிருக்கேன், போய் குடிங்க என்று மிரட்டுவது போல சைகை செய்ய அங்கே இருந்த அர்ஜுனும் மித்ரனும் பலமாக சிரித்தனர். மாலை நேரம் நெருங்கியதும் அர்ஜுன் குரூப்ஸின் முக்கிய மீட்டிங் சிறப்பாக தொடங்கியது. மித்ரனும் நிலாவும் சிவா இணைந்து அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களை எதிர்கொண்டனர். நிலா தனது லேப்டாப்பை திறந்து ஆசிய நாடுகளில் தங்களின் ஆர்கானிக் தயாரிப்புகள் எத்தகைய லாபத்தை ஈட்டியுள்ளன என்பதை புள்ளி விவரங்களுடன் விளக்கினாள். அவளது பேச்சில் இருந்த அந்த தெளிவும் கம்பீரமும் வந்திருந்த அதிகாரிகளை பெரிதும் கவர்ந்தது. அமேசிங் நிலா, உங்களோட இந்த பிளான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லி அவர்கள் உடனடியாக அந்த புதிய பெரிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். மித்ரன் பெருமிதத்தோடு நிலாவின் கைகளை அழுத்தமாக பற்றி கொண்டு, நிலா, இன்னைக்கு நீ நிஜமாவே கலக்கிட்டடா என்று அவளது காதோரம் மெதுவாக கூறி பாராட்டினான். அலுவலக வேலைகள் முடிந்து அவர்கள் பங்களாவிற்கு திரும்பிய போது இரவு 8 மணி ஆகியிருந்தது. அர்ஜுன் வாசலிலேயே வந்து அவர்களை வரவேற்றான். டீல் ஓகே ஆயிடுச்சு மாமா என்று மித்ரன் அந்த ஃபைலை காட்ட அர்ஜுன் இருவரையும் தட்டி கொடுத்து பாராட்டினான். அன்று இரவு பங்களாவில் ஒரு அழகான நிம்மதியான சூழல் நிலவியது. குழந்தைகள் இருவரும் சீக்கிரமாகவே உறங்கிவிட அந்த 3 ஜோடிகளும் தங்களது தனிப்பட்ட காதல் உலகத்தில் மூழ்கினர். சிவா காவியாவை தோட்டத்தில் இருந்த மல்லிகை பந்தலுக்கு அழைத்துச் சென்றான். இரவு நேரத்து குளிர்ந்த காற்று அவர்கள் மேல் வீச சிவா காவியாவின் எடையை சுற்றி தன் கைகளை வளைத்து அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். காவியா, இன்னைக்கு ஆபீஸ்ல எவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சாலும் வீட்டுக்கு வந்து உன்னோட இந்த அன்பான முகத்தை பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனிடா என்று சொல்லி அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தத்தினை பதித்தான். காவியா அவனது மார்பில் முகம் புதைத்து, நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு இந்த உலகமே தேவையில்லை சிவா என்று காதலுடன் முணுமுணுத்தாள். தங்கள் அறைக்கு சென்ற மித்ரன் நிலாவை அப்படியே அள்ளி தூக்கி கட்டிலில் கிடத்தினான். நிலா ஆச்சரியத்துடன், மித்ரன், என்ன பண்றீங்க என்று கேட்க மித்ரன் அவளுக்கு மேலே சாய்ந்து அவளது முகத்தை 2 கைகளாலும் ஏந்தியவன், இன்னைக்கு ஆபீஸ்ல எல்லாரும் உன்னை பாராட்டினப்போ எனக்கு எவ்வளோ பெருமையா இருந்துச்சு தெரியுமா நிலா? ஆனா இப்போ இந்த அறைக்குள்ள நீ வெறும் என் காதலி மட்டும்தான். இன்னைக்கு முழுசும் நீ பிசினஸ்ல பிஸியா இருந்துட்ட. இப்போ எனக்கான டைம் என்று சொல்லி அவளது இதழ்களில் ஆழமான இதமான முத்தத்தினை பதித்தான். நிலா அவனது மாறாத காதலில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாள். மறுபுறம் அர்ஜுன் யாழினியின் மடியில் தலை வைத்து படுத்திருந்தான். யாழினி அவனது கூந்தலை மெருவாக வருடிக்கொண்டே அர்ஜுன் அவளது கையை எடுத்து தன் இதழ்களோடு வைத்து அழுத்தியவன், யாழி, இன்னைக்கு மித்ரனும் நிலாவும் பிசினஸ் சூப்பரா ஹேண்டில் பண்ணாங்க. எனக்கு மனசு இப்போ அவ்வளோ நிம்மதியா இருக்குதுடா.
இனிமே நான் முழு நேரமும் உன்னையும் நம்ம குட்டி பாப்பாவையும் மட்டுமே கவனிச்சுக்க போறேன் என்றான் உருகிய குரலில். யாழினி அவனது முகத்தை பார்த்து புன்னகைத்து அவனது நெற்றியில் முத்தமிட்டு, உங்க அன்புதான் அர்ஜுன் இந்த முழு குடும்பத்தோட பலமே என்றாள் ஆத்மார்த்தமாக. அர்ஜுன் பங்களா அன்று இரவு எந்தவித தலைப்புகளும் தடங்கல்களும் இல்லாமல் 3 ஜோடிகளின் எல்லையற்ற காதலோடும் பேரானந்தத்தோடும் ஒரு சொற்ப பூங்காவாக சொலித்துக் கொண்டிருந்தது.